மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து பரிசீலனை செய்வதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உறுதியளித்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்தித்து காவிரி விவகாரம் தொடர்பாக பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக குடியரசுத் தலைவர் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லல. காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைக்க மாட்டோம்னு சொல்லல. மோடி கவர்மெண்ட் தான் அமைக்க மாட்டோம்னு சொல்லுது. பெரிய அநியாயம், எங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இந்த மோடி அரசு தான் செய்யுது. மோடி அரசாங்கத்திடம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதனால் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை குடியரசுத் தலைவர் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறினோம். Why they have not come forward to constitute காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்கிற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். மிகுந்த கவனத்தோடு கேட்டது மட்டுமல்ல, அனுதாபத்தோடு இதை பரிசீலிப்பதாக I will look into it என்று சொல்லியிருப்பதனால் எங்களுக்கு மிக மன நிறைவாக